பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 144 வசனம், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். ஒரு டிவி சீரியலில் நடித்த ஒரு சின்ன பெண், அவளுடைய உடம்பில் ஒரு விதமான ஒரு வியாதி இருந்தது. அதாவது வலியே தெரியாத ஒரு வியாதி அவளுக்குள் காணப்பட்டது. ஆனால் அவளுக்கு அது வியாதி என்று தெரியவில்லை. அந்த சூழ்நிலை குறித்து அவள் மிகவும் சந்தோஷப்பட்டா. எனக்கு எந்த வலியுமே இல்லை, என்னை தீயை வச்சு சுட்டாலும் எனக்கு வலி தெரியல, என் மேலே கத்தியை வச்சு வெட்டினாலும் எனக்கு வலி தெரியல, என்னை அடித்தாலும் எனக்கு வலி தெரியல, என்னை கம்பெடுத்து அடித்தாலும் வலி தெரியல அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிவிட்டு தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக நினச்சிட்டே இருந்தாள். ஆனால் அது அவளுக்கு வியாதி என்பது அவளுக்கு தெரியலை. அது ஒரு 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 சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு நினச்சி தனக்கு எந்த வலியுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டே இருந்தாள். ஆனால் பின்னாட்களில் அது அவன் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவள் ஒரு கடுமையான வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறா. இது ஒரு வகையான நோய், இந்த வலியே தெரியாத நோய், இது சீக்கிரமாக மரணம் ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அந்த சிறுமிக்கு சொல்லப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல தான் நம்ம இன்னைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வலியே உடலில் இல்லாதது நல்ல விஷயம் போல் நமக்கு தெரியும். ஆனால் அது உண்மையில் அப்படி அல்ல. மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் வலியை உணர்வது மிகவும் அவசியம். வலி இல்லாமல் இருப்பது உடலில் ஏற்பட்ட காயங்களை கூட அதிக நாட்கள் கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டுவிடும். பிறகு பார்த்திங்கன்னா அதில் தொற்று ஏற்பட்டு அந்த வியாதி என்ன செஞ்சிடும், அதிகமாக பாதிக்கப்பட்டு உயிரே போய் விடுகிற அபாயம் ஏற்படுகிறோம். இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தவறுகள் நாம் செய்தாலும் மனசாட்சியில் சிறிதளவாவது என்ன செய்யணும், குத்தப்பட வேண்டும். ஆமேன். மனம் வலிக்கவில்லை என்னால் நாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேத புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் மூத்த குமாரன் தகப்பனோடு கூட இருந்தார். ஆனால் இளைய குமாரனை பாருங்கள், அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்துக்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவதற்காக தன்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அவரிடத்தில் வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய்விட்டான். அந்த தூரதேசத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவன் அங்கே இருக்கிற ஒரு தேசத்தின் குடியோடு கூட ஒட்டி கொண்டான். அதில் அவனுக்கு எந்த ஒரு மன பாரமோ மன சஞ்சலமோ ஏற்படாமல் அவனோடு கூட இருந்து தன்னுடைய துன்மார்க்கத்தில் அவன் ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த உணர்வுமே இல்லை, தான் செய்கிற தவறு என்கிற உணர்வு அவனுக்கு இல்லை. இப்போது அவன் அந்த பணங்கள்லாம் செலவழிஞ்ச பிற்பாடு இவனுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, வேலை இல்லை. இப்போ இவன் என்ன செய்கிறான், பன்னி மேய்க்கிற வேலைக்கு இப்போ சேர்றான். பன்னி மேய்க்கிற இடத்துல இருக்கும்போது அந்த பன்னி சாப்பிட்ற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த இடத்துல இருக்கும்போது அவன் உணர்வு அடைகிறான். உணர்வு அடைந்து அவன் யோசித்து பார்க்குறான், நம்ம தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோம், நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியாமல் அப்பாட்ட சொத்துக்களை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்வு அடைந்து புத்தி தெளிந்து அவன் என்ன செய்கிறான், இப்போ நான் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவன் எப்படி போகிறான்னா, நான் ஒரு மகனாக போகலை, ஒரு வேலைக்காரனாக போகிறேன், அப்படியாவது எங்கள் அப்பா என்னை சேர்த்துக்கொள்வார்ன்னு சொல்லி இவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போது தூரத்துலேருந்து வரும்போது மகனை பார்த்தோன்னே தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அணைத்து முத்தம் செய்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இளையகுமாரன் அவன் ஆரம்பத்திலே தன்னுடைய தவறை உணர்ந்திருப்பான் என்றால் இந்த சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்க மாட்டான். அவனுடைய ஆஸ்திகள் அழிந்திருக்காது, அவன் எல்லாவற்றையும் இழந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு தான் அவன் உணர்கிறான். உணர்ந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எப்போ உணர்கிறாங்கன்னா, எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு தான் உணர்கிறார்கள் தவறுகளை. நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்கணும். நம்ம தவறுகளையும் நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் உடனே உணர்கிற ஒரு நல்ல இருதயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு நம்ம உணர்ந்து தேவனிடத்தை திரும்பும்போது பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்களையும் கஷ்டத்தின் மத்தியில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனை ஆராதிக்க முடியும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்யும்போது கூட உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடி நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் தாவீது அவன் பாவம் செய்த உடனே அவன் மனம் திரும்புகிறான். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைப்பேன் என்று சொல்லி இந்த தாவீது ஜெபிக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் ஜெபிப்போம். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசுவாத்தை கொண்டு வரும். நம்முடைய தவறை உணர்ந்து நாம் ஜெபிப்போமானால்
நம்ம நிச்சயமாக ஆண்டவர் பலப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை நம்ம செய்கிற தவறை உணராமல் இருப்போமானா, இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பாவங்களையும் தவறுகளையும் உணர்ந்து நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை ஆண்டவர் பிழைப்பூட்டுவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் தவறுகளையும் பாவங்களையும் உணர்ந்து தேவனிடத்தில் திரும்ப உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.